போகாதே போகாதே நீ பிரிதா. இப்ப உண்மையிலே இங்க 2 பேரும் மட்டும் ரியாக்ட் பண்ணாம வேற யாரும் ரியாக்ட் பண்ணிருக்காப்லையா? அவங்கள செல்ஃபியா எடுத்துருக்கேன். உங்கள்ட்ட என்ன சொன்னாப்ல? அவங்களுக்கு ஆக்சுவலி அடமானம் கெட்ட போயில என்னடா பண்றீங்க? ஒருத்தவங்க கூட விடாத போடல. இப்பயே ஏதோ 3-4 பேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருன்னு தெரியல, எத்தனை பேர்ட்ட பண்ணாருன்னு தெரியல. யாருன்னு தெரியாது, எதுவுமே ரிலேஷன் எதுவுமே கிடையாது. நான் மிரர் கிட்ட இருக்கு, இவன் பேர் சொல்லி கூப்பிடுறேன் ஒரு 2 times ஜெனி ஜெனின்னு. ஸ்பாட்ல அப்படியே மச்சான் இவன் ஜெனி இல்லடா, என்ன பிடிச்ச சனிடா. அதை இன்சல்ட் பண்றதுக்காக சொல்லி கவுண்டர் டைமிங்ல அதுதான் சொல்றேன். என்ன பழக்கம் அது? ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இதுக்கு முன்னாடி நீங்க அவங்க பார்த்ததே கிடையாது. அப்படி ஒருத்தவங்க கிட்ட நீங்க எப்படி கமெண்ட் பாஸ் பண்ணுவீங்க? அது வந்து ஒரு ஜோக்கு அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க இன்டெரக்டா ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு எனக்கு பிடிச்ச சாங்கிடா, இதுக்கு பேர் தான் ஈவ்டீசிங். புரிஞ்சுக்கோங்கடா. பாட்டு தான் பாடினாரு ஆக்சுவலா. அவரு என்ன பாட்டு பாடினாப்ல? அவரு எனக்கு தெரிஞ்சு அந்த செட்ல இருக்க எல்லா பொண்ணுங்கிட்டையும் இவர் ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். வரிசையா வந்துகிட்டே இருக்குது. ஏதோ பாட்டு பாடுற நான் கவனிக்கவே இல்லை. என்ன பாட்டு பாடின? தெரியலையே. ஒரு பொண்ணை பார்த்து பாட்டு தான் தெரிஞ்சிருக்கேன். எல்லா பொண்ணையில பார்த்து தலை எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். பாரு இதைத்தான் நான் சொன்னேன். ஹி இஸ் பீயிங் மோர் இக்னோரண்ட். இது ரொம்ப ஸ்டூப்பிடா ஒரு பிஹேவியர். இது எல்லார்கிட்டையும் தான் பாடுனேன். என்ன கருமம். நீங்க ஏதோ ஃபர்ஸ்ட் சொன்னப்போ ஓகே நீங்க உங்களோட பிஹேவியர்ல ஒன்னு பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. நான் ஃபன்னாக போச்சு. பட் இவ்வளவு பேருக்கு பண்ணிருக்கீங்களே. அவங்க அந்த நேரத்துல அதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாமே. எல்லாமே இன்செக்யூரா ஃபீல் பண்ணல, செக்யூரா தான் ஃபீல் பண்ணிருந்தாங்க. என்ஜாய் தான் பண்ணாங்க. என்ஜாய் பண்றதுன்ற வார்த்தை வந்து ரொம்பவே வந்து ஒரு அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட். ஒருத்தவங்க வந்து அந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு எதிர்ப்பை காட்டல, அவங்களோட பிஹேவியர் வந்து பிடிக்கலன்ற எதிர்ப்பை அந்த மொமெண்ட்ல காட்டல அப்படின்னா வந்து அவங்க என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்றது ரொம்பவே ஒரு கேவலமான அயோக்கியத்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை எப்படி ப்ரோ ஜஸ்டிஃபை பண்றீங்க? மொத்தம் 4 திரும்ப இருக்காது. இப்ப பெரும்பாலும் நீங்க இருக்க எல்லாரும் எப்படி ஷிஃப்ட் ஆவீங்க? தூள்லயே இருக்கும், துணுக்குலயே இருக்கும். அவன் அப்படியே இங்கே மண்ணு மச்சான் யாரா இவனுங்க எங்க இந்திரா வந்துக்கிறானுங்க? இப்ப தெரியுதா? இந்த மாதிரி பசங்க பேசினா எப்படி வந்து பொண்ணுங்க கிட்ட அப்ரோச் பண்ண முடியும்? எப்படி வந்து அவங்களுக்கு பிடிக்கும்? இது பேர் இம்ப்ரெஸ் பண்றதா? அந்த செட்லயே அத்தனை பொண்ணுங்கிட்டையும் போயிட்டு அப்ளிகேஷன் போட்டு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னா எப்படி?